நேரலை காட்சிகள். பாலன் இல்லத்திற்கு இன்று 5 மணி அளவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையகமான பாலன் இல்லத்திற்கு இன்று 5 மணி அளவிலே அவருடைய புகழிடல் கொண்டு வரப்பட இருக்கிறது. பெண் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் தோழர்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட இருக்கிறது. நாளை 3 மணி வரை வைக்கப்பட இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மாநில செயலாளருக்கும் வீரபாண்டியன் அதிகாரப்பூர்வமாக அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே கூறியது போல ஒரு பிக் நியூஸ் என்ற வகையிலே பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருந்தோம். எனவே பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற வகையில் நம்முடைய கோரிக்கையை அவரும் வழிமொழிந்திருக்கிறார். எனவே அனைத்து வகையிலும் தகுதியானவர். அவர் ஏற்கனவே சகாயோகி விருது, அம்பேத்கர் விருது, காந்தி விருது, ஜீவா விருது, தகைசால் தமிழர் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். தூத்துக்குடி தந்த பல முத்துக்களை தூத்துக்குடி தந்திருக்கிறது. அந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து வந்த நல் முத்தாக இருந்தவர் நல்லன்கே என்று நல்லக்கண் என்றுதான் கூற வேண்டும். ஆரன்கே தோழர் ஆரன்கே என்று கூற வேண்டும். உண்மை, நேர்மை, எளிமை, வீரம், தீரம் என தமிழில் சிறப்பு சொற்கள் அனைத்திற்கும் அடையாளமாக ஆரன்கே என்று கூறலாம். உண்மையாக இருந்திருக்கிறார், நேர்மையாக இருந்திருக்கிறார், எளிமையாக இருந்திருக்கிறார், வீரத்துடன் இருந்திருக்கிறார், தீரத்துடன் இருந்திருக்கிறார். எனவே தமிழில் உள்ள நல்ல சொல்லாடல்கள், சொற்கள் என்னென்ன இருக்கிறதோ அதற்கெல்லாம் அடையாளமாக நல்ல கண்ணுவை சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமையானவர், எளிமையானவர், மக்களின் தோழனாக, தூய அரசியலின் அடையாளமாக இருந்தவர், சமரசமற்ற போராளியாக இருந்தவர் என்றுதான் கூற வேண்டும். எனவே அவர் தற்போது விடை பெற்றாலும் அவருடைய நினைவுகள் பல நூற்றாண்டுகள் நிச்சயம் நமது மண்ணிலே இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவர் அத்தகைய அனைத்து தகுதியிலும் உடைய பொது சேவைக்கான அனைத்து தகுதியிலும் உடைய ஒரே நபர் என்றால் அது ஆர்என்கே என்று அழைக்கப்படுகின்ற நல்ல கண்ணுதான். அவருக்கு நிச்சயமாக பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்பொழுது ஒரு இயக்கமாகவே நாம் வலியுறுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு. தற்போது தொல் திருமாவளவனும் சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகையும் சொல்லியிருக்கிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் சொல்லியிருக்கிறார். எனவே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். கட்சிக்கு அப்பாற்பட்ட தமிழக அரசியல்வாதிகள் அனைவரையும் கவர்ந்தவர், உண்மையான சுதந்திர போராட்ட தியாகி. மற்றவர்களை போல் தியாகி என்ற பெயரில் அடையாளம் காணாமல் சுதந்திரத்திற்காக உண்மையிலேயே போராடியவர், சிறை சென்றவர். சுதந்திரத்திற்கு பின்னும் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வைப்போரை எல்லாரும் எதிர்த்து போராடிய, மக்கள் நலனுக்காக போராடிய மிக சிறந்த போராளி. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொது சேவைக்காகவே அர்ப்பணித்த ஒரு சில நபர்களில் நல்ல கண்ணுவுக்கு எப்பொழுதுமே தனி இடம் உண்டு என்றால் மாற்று கருத்துல என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு உண்மையான மனிதராக திகழ்ந்த ஆர்என்கே என்று அழைக்கப்படுகின்ற நல்ல கண்ணுவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். 100 ஆண்டுகளை கடந்து பொது உடைமை இயக்கத்தின் அடையாளமாக, தமிழக பொது உடைமை இயக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்திருக்கிறார் நல்ல கண் என்றுதான் கூற வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியையும் அந்த கட்சிக்காக கொடுத்தவர் என்றால் மிகையில்லை என்றுதான் கூற வேண்டும். அவருடைய மறைவு உண்மையிலேயே சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்களுக்கு மட்டுமல்ல, நல்ல மனிதர்கள் அனைவருக்குமே மிக சிறந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்பார்களே, அப்படி ஒரு இழப்பு என்பது ஆர்என்கேவின் மறைவு என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய தகைசால் விருது பெற்று தமிழர்களுக்கெல்லாம் அடையாளமாக திகழ்ந்தவர் ஆர்என்கே தற்போது மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் அவருடைய வாழ்வே ஒரு பாடமாக நமக்கு இருந்து வழிகாட்டட்டும், ஒளி வீசட்டும் என்ற வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்தை நாமும் வழிமொழிவோம். அந்த வகையில் ஆர்என்கேனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தூத்துக்குடி தந்த நல் முத்துக்களில் ஒன்றான தோழர் நல்ல கண்ணுவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சி முன்னெடுக்கிறது இயக்கத்தை. பல்வேறு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற தோழர்கள், தமிழகத்தில் உள்ளோர் அனைவருமே அவருக்கு மத்திய அரசுக்கு அதனை தெரிவித்து விருது வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை.